Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்னோட ஹோம் ரெமெடிஸ் வச்சு நான் என்னென்னலாம் என்னோட ஸ்கின்னுக்கு பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ. ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல பிளாக்கெட்ஸ் வந்து அதிகம். அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் வந்துட்டு. ஏன்னா நம்ம பிளாக்கெட்ஸோடு அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அகெயின் பிளாக்கெட்ஸ் எதனால் வருது? நம்மளோட ஃபேஸில் இருக்க ஆயில் வலிஞ்சு அதோட டெட் செல்ஸ் தான் அந்த பிளாக்கெட்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ என்கிட்ட சார்கோல் நோஸ் மாஸ்க் இருக்குது. இதை ஜஸ்ட் தண்ணி லைட்டாக எடுத்து உங்களோட நோஸை வந்து வெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். வெட் பண்ணிங்கனாவே அந்த ஸ்டிக்கர் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நோஸில் வந்து ஒட்டிடும். ஸோ இதை இப்படியே ரிமூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. நோஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதோட கர்வ் வந்து மேலே இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படியே இப்படி திருப்பி இப்படி ஒட்டணும். எனக்கு இது நல்லா ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து காய வைக்கணும். அப்புறம் இதை அப்படியே பீல் ஆஃப் அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களோட ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடும். கம்ப்ளீட்டுன்னு சொல்ல முடியாது, மினிமலாக ரிமூவ் ஆகும். நம்ம டெய்லி பேசிஸ் இதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இது ரிமூவ் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமா? பாய். சரி, இது அப்படியே காயட்டும். நம்ம பேசலாமா? கமெண்டில் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன், வந்துட்டு துபாயில் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட் கம்பெனி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நாக்ரி மூலமாக தான் கிடச்சிச்சு. எனக்கு கால் வந்துச்சு, அட்டன் பண்ணேன். ஸோ அப்புறம் இது துபாய் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் துபாய்க்கு வந்தேன். இப்போ நான் துபாயில் தான் ஒர்க் பண்ணுறேன். மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு, ஏன்னா என் கான்ட்ராக்ட் சீக்கிரமாக இதுலேருந்து எண்ட் ஆயிடும். ஸோ இப்போ வரைக்கும் நான் துபாயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதே மாதிரி என் யூடியூப் பேஜில் இருக்குது. அதில் என்னை பற்றி நிறைய விஷயங்களை நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே. 15 minutes later. இதை ரிமூவ் பண்ணும்போது டக்குன்னு ரிமூவ் பண்ணும், பொறுமையால் ரிமூவ் பண்ணாதீங்க, டக்குன்னு ரிமூவ் பண்ணுங்க. உங்களோட நோஸ்குள்ளே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் கரெக்டாக ரிமூவ் ஆகும். கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும், வலி பொறுத்துக்கோங்க. அம்மாடியோ, நிறையா பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் காய்ஸ். இருங்க, உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன். தெரிகிறதா உங்களுக்கு? என்னோட நோஸில் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது நல்லது. சப்போஸ் உங்கள் நோஸ்குள்ளேயே அது இருந்துச்சுன்னா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி நிறையா வந்துட்டு உங்கள் நோஸே பிளாக்காக தெரிய ஆரம்பிச்சிடும், புள்ளியாக பிளாக்காக தெரியும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சார்கோல் மாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் எப்போவுமே மஞ்சள் வந்துட்டு ஆதி காலத்துலேருந்து வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம பாட்டி தாத்தா எல்லோரும் யூஸ் பண்ணது தான். அதே மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்.
கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் நிறையா மூலிகை கடைக்கெல்லாம், ஐ மீன் ஏதாவது இந்த மூலிகை சேல்ஸ் பண்ணுற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் சேல்ஸ் பண்ணாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ எரிச்சல் அப்பெல்லாம் இருக்காது வந்து. ஸோ நல்லது கஸ்தூரி மஞ்சள். இது கூட நான் கேர்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கேர்டு. ஸோ கேர்டையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி மூஞ்சுக்கு போடுறது அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸோட டேனெல்லாம் ஈஸியாக வந்து இந்த மஞ்சள் மூலமாக ரிமூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் குளித்து முடிச்சுட்டு அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ கூட இன்னும் நிறையா பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. வந்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது தான். வந்து அது ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால. சில பேருக்கு அவங்க ஸ்கின்னுக்கு வந்து அது ஒத்துழைக்காது வந்து, ஐ மீன் அலர்ஜி ஆயிரும், அந்த மாதிரி ஆகும் வந்து. பட் ஆனால் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனதில்லை. பட் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாமா? எப்பயும் போல் என்னோடய பவுல், என்னோடய ப்ரஷ் மிக்ஸ் பண்ணிடலாமா? உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை. காய்ஸ் செம்ம ஸ்மெல். யாராவது சின்ன வயசுலலாம் இந்த கற்பூரம் ஸ்மெல்லு, அப்புறம் இந்த ஸ்லேட் பென்சில் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் என் சின்ன வயசில் ஸ்லேட் பென்சில், அப்புறம் இந்த கற்பூரம் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனே தெரியாது. நீங்கள் அந்த கற்பூரத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி சும்மா வந்து வாங்கி அதை ஸ்மெல் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கணும். கலக்கலாமா? கலக்குங்க. மிக்ஸ் இட் ப்ராப்பர்லி. இதை நீங்கள் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதில் தண்ணி ஆட் பண்ணணும் அப்போல்லாம் ஒரு இதுவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதா? ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தால் போதும். தெரியுதா? இந்த அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாமா? ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த மஞ்சள் நீங்கள் போடுறதுனால உங்களோட டேன்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் ஆகும். ரொம்ப எரிச்சலாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக கஸ்தூரி மஞ்சள் வந்து எப்போவுமே ரொம்ப எரிச்சலாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஏன் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார், அவர் பேர் வந்து சாதிக். அவர் பார்த்தா அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு வந்து. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா ஐடியில் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ ஒய்ஃபோட சப்போர்ட் மூலமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ யூடியூப்பில் நல்ல ஃபாலோவர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கே போவேனான்னு விட்டுட்டாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன வருதோ அதெல்லாம் பண்ணி கூட வந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம் வந்துட்டு. நான் ஆக்சுவலி இந்த சாதிக் ப்ரோ மூலமாக நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் வந்துட்டு. அதனால் நானும் சரி யூடியூப்பில் வீடியோ போட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ட்ரெண்ட் ஆகிறோமோ இல்லையோ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம், என்ன ஆனாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வருமோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், பண்ணாமல் இருக்கணும்ன்ட்டு இல்லை. பொண்ணுன்னா வீட்டுக்குள்ளேயே முழங்கி உள்ளே தான் கிடக்கணும்னு கிடையாது வந்துட்டு. ஸோ நம்ம ஃப்ரீடமாக சுற்றுறதுக்கும் நமக்கும் உரிமை இருக்குது வந்து. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். யாரை என்ன பேசினாலும் சரி, யார் என்ன தடுத்தாலும் சரி. சரியா? பண்ணுறீங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி இது ஜஸ்ட் ட்ரை ஆனால் போதும். ட்ரை ஆகி ஒரு 15 மினிட்ஸ் விட்டால் மட்டும் போதும். ரொம்ப ஆனால் இதை வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காஞ்சா போதும். கர்ட் தானே, ஒன்றும் ஆகாது. இது காஞ்சி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா? பாய். "15 minutes later." இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம போட்டிருந்த கர்ட் அண்ட் மஞ்சள் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாமா? நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வாஷ் பண்ணும்போது ஜென்டலாக வாஷ் பண்ணால் போதும். போட்டு மூஞ்ச ரஷ் பண்ணிலாம் வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜென்டலாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு மசாஜ் கொடுக்கும் எவ்வளோ அழகாக எல்லாம் ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். பார்க்கும்போது எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கு. அது வெயிட் பண்ணுங்கள், கேமராக்கு முன்னாடி வந்து காமிக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரைட்னஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டிஷ்யூ வச்சு எல்லாத்தையும் வைப் பண்ணணும். தண்ணி எல்லாம் வைப் பண்ணணும். ஜஸ்ட் டேப் பண்ணி எடுங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் லைட்டாக பிரைட் ஆகிடுச்சு. ஆனால் என்னோட லிப் பாருங்களேன், டார்க்காக இருக்குது. ஸோ லிப்புக்கு ஹோம் ரெமெடி பண்ணிடலாமா? அதுக்கு தேவையானது என்னென்னா கொஞ்சமாக டொமேட்டோ, தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க. அப்புறமா சுகர். இதை என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டு போதும். அப்புறம் இந்த தக்காளியை இதில் ஜஸ்ட் தொட்டு நல்லா உங்கள் லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, தக்காளி தான், ஒன்றும் ஆகாது. நான் பண்ணுற மாதிரி மெத்தடில் ஜஸ்ட் ஒரு தக்காளியை கொஞ்சம் சக்கரை தொட்டு இது மாதிரி எவ்வளோ நிமிஷம் பண்ணணும்? ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் தேய்க்க வேணாம். ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகுனா லிப்பை ஸ்க்ரப் பண்ணி லிப்பு மேலே ஸ்க்ராட்ச் விடுது. லிப்பு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பித்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய லிப்பை சுற்றி பாருங்கள், லைட்டாக அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ சுகரில் நம்ம தக்காளியை தொட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம லிப்பு ட்ரையாக இருக்க லிப்பு வந்து மாய்ஸ்சரைஸாக மாறுது. ஸோ எனக்கு இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. வாஷ் பண்ணிக்கலாமா?
வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக டிஷ்யூ எடுத்து தொடச்சிடுங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என்னோட லிப்பு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக லிப் பாம் போட்டுக்கலாமா? நீங்கள் இந்த லிப் பாம் போடும்போதே ஒரு சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு இப்போ என்னோட லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸாக நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, கேமரா முன்னாடி வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹோம் ரெமெடிஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் யூடியூப்க்கு வரும். சரியா? பாய் guys. Bye bye. See you soon. Ta-ta.